ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் சாஃப்ட்னரோட ஸ்கேமிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஆன்லைன்லையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கும்போதாக இருக்கட்டும், அவங்க வந்து கூடயே வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 800 கிட்ட மினிமமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக ஒன்று ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இது போட்டால் உங்களுக்கு வந்து சாஃப்ட் வாட்டர் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையில் ஒர்க் ஆகுதா, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன ஸ்கேமிங்லாம் நடக்குது அப்படிங்கறத வந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட்டர் சாஃப்ட்னர்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம கன்சியூம் பண்ற வாட்டர்ல வந்து ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். இந்த ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால்சியமும் மெக்னீசியமும் எவ்வளவு வந்து நம்ம வாட்டர்ல இருக்கோ அதை தான் ஹார்ட்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ரெண்டு மாலிகுலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அதாவது அவங்களுக்கு பேட்டரி எப்படி வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கால்சியம் மெக்னீசியம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இந்த கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் வந்து நார்மல் வாட்டர்ல நம்ம மிக்ஸ் ஆயிருக்கு. இதை எப்படி நம்ம வந்து சாஃப்ட் வாட்டரா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிற ஒரு சாம்பர் ஹவுசிங் வந்து யூஸ் பண்றோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட நார்மல் ஆரோ வாட்டருக்கு வந்து ப்ரீ ஃபில்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ஒரு 7 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது நல்ல இவ்வளவு பெருசு இருக்கும். ஸோ அந்த ஹவுசிங்ல வந்து உங்களுக்கு ரெசின் பெட் அப்படின்னு வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒரு கிறிஸ்டல் டைப் ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெசின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரெசின் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து 2 மாலிகுல்ஸை கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாலிஸ்டிரினும் டிவிபி அதாவது டைவினைல் பென்சின் அப்படிங்கிற மாலிகுலையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து அந்த ரெசினா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ரிவர் சாண்ட் மாதிரி இருக்கும் பார்க்க. உங்களுக்கு நல்லா இன்னும் க்ளோஸ்அப்ல கிளியரா தெரியணும் அப்படின்னா நான் இப்போ வந்து காட்டுறேன். நாங்க வந்து ஆர்கானிக் ரெசின் பெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது இப்போ நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டா வந்து உங்களோட ரெசின் வந்து இருக்கும். இந்த ரெசின் அப்படிங்கிறதுலயும் வந்து நிறைய இருக்கு. லைக் அதோட கிராஸ் லிங்க் ரேஷியோ எப்படி அப்படிங்கறதெல்லாம் அதுல ரொம்ப டீப்பா சொன்னோம்னா புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ரெசின் பெட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோடியம் அயான்ஸ் வந்து இருக்கும். அதாவது சோடியம்னா வேற ஒன்றும் இல்லை, உப்பு தன்மை வந்து நமக்கு மைனஸ் சார்ஜ். ஸோ இந்த மைனஸ் சார்ஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து உள்ள அனுப்பும் போது ஃபர்ஸ்ட் பைப் உள்ள போகும். ஸோ உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசின் பெட்ல இருந்து தான் நமக்கு வந்து வெளியே தண்ணி வந்து வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த நம்ம ரெசின்ல இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நம்ம நார்மல் வாட்டர்ல இருக்கிற அந்த கால்சியம் மெக்னீசியம் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா அட்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். என்னன்னா நம்ம தண்ணியில இருக்கிற கால்சியமும் மெக்னீசியம் பிரிச்சுட்டு வெறும் தண்ணி மட்டும் அனுப்புறது தான் வந்து இந்த சாஃப்ட்னரோட வேலை. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடா யூஸ் பண்ற வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது. ஆனா இப்ப நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு டிஷ் வாஷரோ இல்ல வாஷிங் மிஷினோ வாங்குறீங்க அப்படின்னா கூடவே பின்னாடி வந்து அதை இன்ஸ்டால் பண்ண வரவங்க வந்து இந்த சாஃப்ட்னர் போடுங்க, இது வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரா மாத்திரும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணி உங்களுக்கு வித்துட்டும் போயிடுவாங்க. ஆனா உண்மையில அது ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது என்னன்னா இது நான் அடிபட்டு கத்துக்கிட்ட விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிஷ் வாஷர் வந்து ஆல்மோஸ்ட் போச்சு 40,000 காலி அப்படின்னு தான் வந்து நினைச்சோம். ஏன்னா வந்து எங்க ஏரியா தண்ணி ரொம்ப ஹாட் வாட்டர் தான். 600-900 வரைக்கும் பிபிஎம்ல அந்த டிஷ் வாஷர் ஒர்க் ஆகும். இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடுக்கு தண்ணியை வந்து சாஃப்ட் ஆக்குறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த உடனே கொடுத்ததும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த டைம்ல அவாய்ட் பண்ண முடியல. ஸோ வாங்கி போட்டாச்சு. ஆனா மெஷின் வந்து போச்சு, மொத்தம் ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால எங்களால அதை கிளைம் பண்ணி எங்களால அந்த மெஷினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா இன்னொன்னு வந்து கொடுத்துட்டாங்க. இதே வாரண்டி இல்லைன்னா ஸ்வாஹா தான், 40,000 ஒன்றும் பண்ண முடியாது, சங்கூதி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்னரே எடுத்து பார்த்தா அதுல வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டரை வந்து ஆரோ வாட்டரா யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு ஸ்படிகாரக்கல் மாதிரி ஒரு குட்டி குட்டியா ரவுண்ட் பால்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணியில போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது சாஃப்ட் வாட்டரா மாறிடும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. அது ஆக்சுவலி ஒர்க் ஆகும் இல்லைன்னு சொல்லல. பட் அது வந்து என்னன்னா இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து ரெசின் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குல்லையே அது ஒரு 100% ஒர்க் ஆகுது அப்படின்னா இது வந்து 1% 2% அவ்வளவுதான் ஒர்க் ஆகும்.
அதுவும் வந்து அந்த தண்ணியில எவ்வளோ ஃப்ளோல அதுக்குள்ளார போகுது, எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதெல்லாமும் மேட்டர். இதெல்லாம் வச்சுதான் நம்மளால அதை கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பால் சிஸ்டம் வந்து இதுக்குள்ளார இருக்கு. அது எக்ஸாக்ட்லி சாஃப்ட்னர் கிடையாது. ஸோ அதனால ட்ரிக்கியா ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்றாங்க, வாட்டர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் மெஷின்ஸ்க்கு மட்டும் வரல, ஈவன் இப்போ வந்து டேப்புக்கு ஷவர் ஹெட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி விற்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ரிவ்யூஸுமே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அமேசான்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. பட் அது உண்மையில ஒர்க் ஆகுமா, ப்ராக்டிக்கலி அது அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் இது ஒர்க் ஆகவே ஆகாது அப்படின்னு கிளைம் பண்றேன்னா, நாங்கள் வந்து ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் போட்டிருக்கோம். அது வந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி. இது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸ்லயே வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்து அதிகமாயிடுது. அப்போ வந்து ரீஜெனரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த ரெசின் பெட்டை வந்து நம்ம சால்ட் வாட்டர் வச்சு அகெயின் அந்த ரெசின்ல மைனஸ் அயான்ஸ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக்குறதுக்காக அந்த சால்ட்டை வச்சு நம்ம கழுவி வெளியே அனுப்புறதா வந்து ரீஜெனரேஷன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணதான் நமக்கு 0 வரும். இப்போ எங்க ஏரியால பாத்தீங்கன்னா இருக்கிறது 600 ppm ஹார்ட்னஸ். திருப்பி 0க்கு கொண்டு வர்றதுக்கே வந்து 3 நாள் தான் வந்து எடுத்துக்குது. 4வது நாள் வந்து நான் அகெயின் வந்து இதை ரீஜெனரேட் பண்ணாதான் அந்த பிபிஎம்மோட லெவல் வந்து 0க்கு வருது. இந்த 8 லிட்டர் ரெசினியே வந்து நாங்க வந்து 4 days ஒன்ஸ் வந்து ரீஜெனரேட் பண்ணாதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த குட்டி டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், அதான் 1 year ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில்டர் மாத்த சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நோட் பண்ணிக்கங்க. அது வெறும் ஃபில்டர் மட்டும் தானே தவிர வேற எந்த இதையும் ஒர்க் பண்ண போறது இல்லை. அதாவது அந்த ஃபில்டர் அப்படிங்கிறது உங்களோட தண்ணி டேங்க்ல இருந்தோ ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்தோ வந்து உங்களுக்கு வர அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் ரஸ்ட் இது எல்லாம் வந்து பிடிச்சிக்குமே தவிர மற்ற எந்த ஒரு வேலையும் அது பண்ணாது. ஸோ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் கிமிக்ல அவங்க வந்து வாட்டர் கண்டிஷனர் அப்படின்னும் சொல்லிட்டு அது வந்து ஹார்ட்னஸை குறைக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு மாதிரி சொல்லியும் சொல்லாம குழப்பி வித்துடுறாங்க. லீகலா அவங்களால அதை விற்க முடியும், பட் ரியாலிட்டியில அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம வந்து யோசிப்போம், நம்மளோட ஹார்ட்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியாம ஓகே நம்ம இதை வாங்கி போட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷவர்ல போடுற அந்த ஃபில்டரா இருக்கட்டும், இல்ல வந்து டேப்ல போடுற ஃபில்டரா இருக்கட்டும், எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சுத்தி உப்பு படியுது அப்படின்னாவே அது வந்து ஒர்க்கே ஆகல அப்படிங்கிறது தான் ஃபைனல் கன்க்ளூஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவும் ஏமாறாதீங்க. அது எதுவும் ஒர்க் ஆகாத விஷயம் தான். கண்டிஷனர் அப்படின்னு போட்டிருந்தாவே அது எதுக்கும் வேலைக்கு ஆகாது அப்படின்றது அர்த்தம். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான், அமேசான்ல வந்து ஹார்ட்னஸ் செக் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு கிட் வந்து விற்கிது. நீங்க வேணும்னா அதை வாங்கி செக் பண்ணுங்க. பட் அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. பட் அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நியர்பைல இருக்க வாட்டர் சாஃப்ட்னர் யூனிட் அசம்பிள் பண்றவங்க கிட்ட கேளுங்க. அவங்கள வந்து உங்க தண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி தர சொல்லுங்க. அதுவுமே அகைன் ஐம் சேயிங், இது வந்து வாட்டர் ஹார்ட்னஸ் தான் செக் பண்ணும், டிடிஎஸ் செக் பண்ணக்கூடாது. டிடிஎஸ் வேற, ஹார்ட்னஸ் வேற. உங்களுக்கு வந்து அது ப்ராப்பரான அந்த கிட் வந்து வேணும், அதை வச்சுதான் வந்து செக் பண்ணணும். ஸோ அவங்க வந்து செக் பண்றாங்க அப்படின்னா டிடிஎஸ் செக் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. ஹார்ட்னஸை ப்ராப்பரா செக் பண்ணுங்க. ஹார்ட்னஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் என்னோட லிங்க்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்பரா ஹார்ட்னஸை செக் பண்ணி உங்க தண்ணியோட ஹார்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரியான சாஃப்ட்னர்ஸ் கண்டிஷனர்ஸ் போட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல பின் பண்ணுங்க. பட் அது வந்து கையை கழுவுன நொரை வந்துச்சு, நல்லா வந்து குழன்னு இருக்கு அப்படிலாம் எதுவும் செக் பண்ணக்கூடாது. சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேற ஒன்றும் இல்லை, டைட்ரேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா 12th ஸ்டாண்டர்ட்லாம், அதே தான் இதுவும். ஸோ அப்படிதான் செக் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் பண்ணணும். சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாம இது வந்து ஹார்ட்னஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷனர் சாஃப்ட்னர்லாம் வந்து ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கணுமா வேணாவா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.